நான் சொல்றேன், 15 வருஷத்திற்கு முன்பாக மரித்து போக வேண்டிய நான், 2 கிட்னி பாழா என்னுடைய சகோதரர் மரித்து போனார், என்னுடைய தகப்பனார் மரித்து போனார். அங்கலாய்ப்போடு கூட இருந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை சந்தித்து இன்றைக்கு 15 வருஷம் ஆச்சு. மருத்துவர்கள் கூட சொன்னாங்க வெகு சீக்கிரத்தில் மரித்து போவா என்று. எங்க இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க சொன்னாங்க இவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி. நான் இயேசுவை எப்பொழுது ஏற்றுக்கொண்டேனோ அதிலிருந்து இந்நாள் வரைக்கும் நல்ல ஜீவன் சுக பலத்தை கொடுத்து இந்தியா தேசம் முழுவதும் இயேசு யார் என்பதை சொல்லுகிறதற்கு அடியேன ஆண்டவர் எடுத்து பலத்தோடு நடத்தி கொண்டு இருக்கிறாருங்க. அந்த தேவன் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், அவர் நம் மேல வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுகிறதற்கு ஒன்றே ஒன்றுதான். உங்க வீட்டுல ஒரு ஜெப வீரர் இருந்தாலும் போதும், அவங்க ஆண்டவருக்கு ஒரு டிசிபிள் ஆஃப் ஜீசஸா இருப்பீங்க. அவன் ஒரு உண்மையான சீசரா நீங்க இருங்க. ஒரு ஆள் இருந்தா போதும், உங்களை கொண்டு ஆண்டவர் உங்கள் பட்டணத்தை உங்க குடும்பத்தை நிச்சயமாகவே அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறாரு. உங்க வாக்கு தத்தத்தை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நேரம் கடந்து செல்லுகிறதுனால இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறுகிறதற்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை மாற்றி உங்களுடைய கண்கள் ஆபிரகாமை போல தேவனை நோக்கி இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த ஆபிரகாம் பெற்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்களும் பெறுவீங்க.